காஞ்சிகேசன் பேசுகிறேன். என்னங்க எங்கே உக்காண்டேன்னு கேட்குறீங்களா? விஷயமாக தான் உக்காந்துருக்கேன். நேற்று நம்ம வீட்டில் அந்த போர் செட் பண்ணோம் இல்லையா, பைப்பெல்லாம் எடுத்துகிட்டு பெரிய வேலைங்க. ஆனால் கிட்டத்தட்ட மார்னிங் 9:30 நைட்டு 8:15 ஆயிடுச்சு. ஏக்தம் ஒரே நாளில் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம எத்தனை அடி ஆழம் போட்டுன்றது போட்டு உள்ளகிற பைப் ஃபுல்லாக எடுக்கணும். ஃபுல்லாக எடுத்துட்டா அதில் மெயின் ஹீரோ யார் தெரியுங்களா? இந்த காமிக்கிற பாருங்க, இவர் தான். இது வந்து ஃபுட்பால், இப்போ வந்து ஸ்டீலில் வந்து ஸ்டீல் ஜாலி. இவர் தான் ரிப்பேர் ஆகிட்டார். இவர் தண்ணி உள்ள டஸ்ட் ஏதோ ஃபார்ம் ஆகிட்டு ரிப்பேர் ஆன தொட்டு இதை அடைச்சிக்கிச்சு. அதனால் தண்ணி பைப் மூலிமா வரல, அந்த மோட்டர் ஒர்க் பண்ணல. சுவிட்சு போட்டால் தண்ணி வராது. நம்ம அதில் வந்து நம்ம பழைய காலத்தில் குழாயில் தண்ணி ஊற்றி தண்ணி வர பாரு, அதை மாதிரி வர வச்சு தான் அந்த ஓல் நேற்று காமிச்சு பாருங்க, அந்த வால்வு திறந்து அது வழியாக தண்ணி ஊற்றி மோட்டருக்கு தண்ணி வர வச்சு. ரொம்ப கஷ்டம். நேற்று வந்து ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபுல் பைப்பை வெளியே எடுத்துட்டாங்க. 10 அடியாக தான் எடுக்க முடிஞ்சது. ஏன்னா அவ்வளோ லென்த்து எடுக்க முடியாது. எடுத்து இந்த பாருங்க, அந்த பைப் ஜாயிண்ட் அப்போ போட்டது இந்த முனையை கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி இதை எடுத்துட்டு நம்ம ஆனால் எடுக்க முதல்ல ஒரு 20-25 அடிக்கு நல்லா வெள்ளை பைப் வந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி வந்தது. ஏன்னா தண்ணி கலர் உள்ளே பூமிக்குள்ளே போகும்போது அந்த சேறு அந்த களிமண் எல்லாம் வருது இல்லை, அப்படின்னு போட்டு அதை மாற்றினாங்க, இதை மாற்றினாங்க. எடுத்துங்களா? ஆனால் பெரிய வேலைங்க. எனக்கு அழகாக முடிச்சுனா இது வந்து என்னன்னா, இவருக்கு இந்த டெக்னீஷியனுக்கு நான் ஒரு 8 மாதங்கிட்ட வெயிட் பண்ணியிருந்தேன். ரொம்ப கஷ்டம். அந்த பைப்பு, அந்த பழைய பைப்பு எடுத்து பாருங்கள், இவ்வளோ இருக்கு பாருங்கள். இது வந்து சின்னது 1 இன்ச்சு. இதையே கட் பண்ணி எடுத்துட்டாங்க. எந்த பைப்பும் வேஸ்ட் பண்ணல. இது வந்து 1.25 இன்ச்சு. இதையும் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அதாவது அவங்க மனசு வச்சோன்னா எல்லா பைப்பும் வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டுடலாம். போட்டு வேறு பைப்புனா அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் வேலை மெனக்கிட்டு நம்மளுக்கு செஞ்சாங்க. அந்த பைப்பில் அதை எடுத்துகிட்டு இந்த புது ஜாயிண்ட், இது வந்து 1.25 இதில் அதில் ஜாயின் பண்ணாங்க. இதில் இது 1 இன்ச்சு போட்டு, இது ஏருக்கு வர்றது இது 1 இன்ச்சு, இது தண்ணிக்கு வர்றது. ஓகேங்களா? பெரிய வேலைங்க. எனக்கு சக்ஸஸ் பண்ணி முடித்தாங்க. உண்மையிலே நல்ல, அதாவது ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டார், அது எப்படி ரொம்ப ஈஸியாக முடிஞ்சதா, கஷ்டமாச்சு, ரொம்ப தலைவலியாக இருக்குமேனாரு. உண்மையிலே இல்லை, நல்ல ஆட்கள் கிடைச்சா, டெக்னீஷியன் கிடைச்சுன்னா அந்த வேலை ஈஸி. கூட நானும் எனக்கு பாருங்கள், கையில் காமிச்சேன்ல நேற்று, அந்த கையில் பிளாஸ்டிக் ரோப் பிடிச்சி இழுக்கணுமே. ஏன்னா உள்ளேருந்து பைப் வர வெயிட் ஆகுது. தண்ணி இருக்கும்போது அது ஸ்லிப் ஆச்சுன்னா உள்ளே போயிடும். மறுபடியும் அதே மாதிரி பேக் கொடுத்து அந்த பைப்பெல்லாம் உள்ளே இறக்கி கயிறோடு வச்சு மூட்டை கட்டாங்க.